ஒரே ஒரு க்ரீமை மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். சாக்லேட் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் ரெண்டுமே சேர்த்து ஒரே டைமில் செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸி. டேஸ்ட் அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். கொஞ்சோன்னு போட்டிங்கன்னா ஒரு சட்டி ஐஸ்கிரீம் வருங்க. அளவு எல்லாமே வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா விஸ்க்கு இல்லைனா மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1-2 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸு, அது கூட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ மூணையுமே நல்லா அடிச்சுக்கோங்க. இதில் பாதி அளவு மட்டும் தனியாக எடுத்து இன்னொரு கப்பில் வச்சுக்கலாம். இது வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் இதை கொஞ்சம் அதை கொஞ்சம்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சோன்னா டபுள் ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கும் போது சூப்பராக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் பீட்டரோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த கலர் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. நான் வேணும்னா தேடி பார்த்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னு லிங்க்னு கேளுங்க. யூடியூப்பில் மேலே டேக் பண்ணுறேன். அவ்வளோதான். மேலே வந்து ஓரியோ பிஸ்கெட் மாதிரி போட்டுட்டே நல்லாயிருக்கும். இது ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் மாதிரி வரும். என் பிள்ளைங்க 4 மணி நேரத்துலேயே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிடுச்சுங்க. இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட. பாய்.